நடந்து முடிந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகங்களான தலைமையிலான கூட்டணி மிகவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தமிழகத்திலே தோல்வியை சந்தித்தது. ஆனாலும் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தமிழகத்தில் பாஜக காலூன்றை விடக்கூடாது என்று இளம் தலைவர் ராகுல் காந்தியின் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்தனர். அந்த ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து தோழமை கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கும் என்ற அடிப்படையிலே மந்திரி சபை உருவாக்கத்திலே அனைத்து கட்சியினர்களுக்கும் மந்திரி சபை பிரித்து கொடுத்ததை பொறுக்க முடியாத திராவிட முன்னேற்றக் கழகம் இளஞ்சனி ஆலோசனை கூட்டத்தில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தோல்வி விரக்தியை சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க முடியாமல் இளம் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இந்த தீர்மானத்தை மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தீர்மானத்துக்கு எதிராக தீர்மானத்தின் நகலை கிழித்தெறிந்து தீயிட்டு கொளுத்தியும் எங்களது கண்டனத்தை பதிவு செய்தோம்.